எதனால கிட்னி பாதிச்சுன்றத தெளிவான முறையில் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருத்துவ முறை எடுக்கணும். அப்போ உங்கள் ரத்தத்தில் இந்த யூரியா இந்த கிரியாட்டினின் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கிட்னியில் உள்ள ஃபில்டர் சரியாக வேலை செய்கிறது இல்லை. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது உங்களோட ஃபில்டரில் வந்து அந்த யூரியா கிரியாட்டினின் ரத்தத்துலேருந்து வெளியாக்குறது கண்டிப்பாக குறையாகும். அந்த கிட்னி ஃபில்டர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது யூரியா கிரியாட்டினின் குறைய ஆரம்பிக்கும். இது மூலியமாக உங்களோட கிட்னி ஸ்டேஜஸை கண்டிப்பாக மோசமாகாமல் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் பெரும்பாலான நேரங்களில் என்னை பார்க்குற வர்ற பேஷண்ட் வந்து கேட்குற ஒரு விஷயம், கிட்னியில் வந்து அந்த கிரியாட்டினின் அது அதிகமாயிருச்சு, அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து திடீர்னு பார்த்தா எங்கள் கிரியாட்டினின் வந்து 400 இருக்குது, 500 இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து அந்த கிரியாட்டினின் பார்த்துட்டு உங்களோட கிட்னி ஆல்ரெடி ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 4 இந்த ஸ்டேஜில் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. கிரியாட்டினின் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. யூரியா கிரியாட்டினின் இது உங்கள் ரத்தத்தில் இருந்து உங்கள் கிட்னி ஃபில்டர் வந்து அதை வெளியாகும். அப்போ உங்கள் ரத்தத்தில் இந்த யூரியா இந்த கிரியாட்டினின் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கிட்னியில் உள்ள ஃபில்டர் சரியாக வேலை செய்கிறது இல்லை. இதுதான் முக்கிய காரணம். ஸோ அப்போது நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களோட ரத்த செக் பண்ணும்போது EGFR இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த EGFR மூலியமாக தான் இது எஸ்டிமேட்டட் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக தான் உங்களோட கிட்னி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியும். இதை நான் சிம்பிளாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா இது ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. 60லேருந்து 90 இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்டேஜ் 3 அப்படின்றது வந்து 30லேருந்து 59 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 3. இதுலேயே வந்து 2 பகுதி இருக்குது, 3A 3B அப்படின்னு இருக்குது. 16லேருந்து 29 வரைக்கும் ஸ்டேஜ் 4, 15க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 5. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிட்னியில் வந்து இந்த ஃபில்டர் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது உங்களோட ஃபில்டரில் வந்து அந்த யூரியா கிரியாட்டினின் ரத்தத்துலேருந்து வெளியாக்குறது கண்டிப்பாக குறையாகும். அப்படி குறையும் போது உங்களோட ரத்தத்தில் இந்த யூரியா கிரியாட்டினின் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சோன்னே இதை பற்றி பயப்படாதீங்க. கொஞ்சம் இதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் செய்யணும். இந்த யூரியா கிரியாட்டினினை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் கிட்னியோட ஃபில்டர் நல்லா வேலை செஞ்சாலே உங்களோட யூரியா கிரியாட்டினின் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவரை சந்தித்து எதனால் உங்கள் கிட்னி பாதிச்சு அப்படின்றத ரூட் காஸ், உங்கள் நோயோட மெயினான காரணம் என்ன, எதனால் கிட்னி பாதிச்சுன்றத தெளிவான முறையில் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருத்துவ முறை எடுக்கணும். ஒரு இனிப்பு நீர் அதிகமாக இருக்கனால பாதிச்சிருக்கலாம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால பாதிச்சிருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்கள் தூக்கம் குறைவாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், உங்களோட ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது, உங்கள் பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரி காரணம் இருந்துச்சுன்னா கூட இதை சரி பண்ணும்போது உங்கள் ஃபில்டர் வந்து கிட்னி ஃபில்டர் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த கிட்னி ஃபில்டர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது யூரியா கிரியாட்டினின் குறைய ஆரம்பிக்கும். இது மூலியமாக உங்களோட கிட்னி ஸ்டேஜஸை கண்டிப்பாக மோசமாகாமல் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை நீங்கள் செய்ய வேண்டியதற்கு எங்களோட ஆலோசனை, எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.